Good morning, praise Lord. Welcome to this video. சமீபத்தில் கோவை சென்று வந்துட்டு இருந்தேன். அது ஒரு பால்வாடி எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. அதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதாவது யூஸ்வலாக மற்றவங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படின்றது கேஜ் பண்ணக்கூடிய திறமை எனக்கு இல்லை. மற்றவங்க என்ன பார்க்குறாங்க, என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு சிக்னல் ப்ராசஸிங் எனக்கு இருந்ததே கிடையாது. அதுக்கப்புறம் நான் டீச் பண்ண பாடமே டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் தான். அதுக்காக நான் ஐஐடியில் போயிட்டு கோர்சஸ்லாம் அட்டன் பண்ணும்போது அங்கே ப்ரொஃபஸர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நம்மளே சிக்னல் ப்ராசஸர்ஸ் தான் அப்படின்ட்டு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ வி பிக்கப் சிக்னல்ஸ் ஃப்ரம் அதர்ஸ் தாட்ஸ், வி ப்ராசஸ் இட், அப்புறம் வி கன்வெர்ட் இட் இன்டு ஆக்ஷன்ஸ் ஆர் வேர்ட்ஸ், அது மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் அது மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ சமீபத்தில் கோவை போனேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே ஒரு ஹோட்டலில் தான் நான் தங்க வேண்டியதாக இருந்தது. ஜனங்க அப்படியெல்லாம் நான் ஒரு லேடி ஹோட்டலில் தங்குறாங்கன்னா அவங்கள பேட் கேரக்டர் அப்படி தான் நினைப்பாங்க. அதுவும் கையில் ஜாதிப்பூ, மல்லிப்பூ அந்த ஊரில் நல்லா கட்டி கிடைக்குது. எனக்கு ஆசை அதெல்லாம் ஸோ அதை வாங்கிக்கிட்டு பட்டு புடவைகளை கட்டிக்கிட்டு நகைகளை போட்டுக்கிட்டு பூக்களையும் அணிந்து கொண்டு நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னா ஜனங்க என்ன தப்பாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஊர் எல்லாருக்குமே என்ன தெரியும். ஸோ அதனால் நான் ஐ குட் எஸ்கேப். ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஸோ அது ஒன்று. அப்புறம் சர்ச்சுக்கு போனேன். அந்த ஸ்ட்ரீட்லேயும் எல்லாருக்கும் என்ன தெரியுது, இந்த பொண்ணு இங்கே தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ மெனி பீப்புள் ரெக்கக்னைஸ்ட் மீ. ஸோ அந்த சர்ச்சுக்குள்ளே நான் போனேன். ஸோ அவங்க 8:30க்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்குறாங்க அந்த சர்ச்சில். வாரமே கொடுக்குறாங்க. ஆனால் காஃபி இருக்காது. அதனால் நான் முதலே 6 மணிக்கெல்லாம் ஹோட்டல் செக் அவுட் பண்ணிவிட்டு, நான் அங்கே ஹோட்டல்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அன்னபூர்ணா அந்த மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு ஸ்வீட் காரம் காஃபி அந்த மாதிரி சாப்பிட்டேன் காலையிலே. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சர்ச்சுக்கு போயிட்டேன். அதுமாரி என்னுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு எந்த குறைவும் நான் வச்சுக்கவே மாட்டேன். ஏன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஸோ அது போல் நான் சர்ச்சில் போய் 8 o'clockலாம் உட்காந்துட்டு இருந்தேன். நிறைய சர்ச்சஸில் சர்வீஸ் ஆரம்பமாகிட்டு இருந்தது. ஸோ நான் நம்ம வெள்ளூர் 6 சர்வீஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ கர்த்தருடைய வேலை போர்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. எல்லா சாய்ஸஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸும் இதில் தான் இருக்குது, இந்த பாதையில் தான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருந்தேன். 8:30க்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டேன். அங்கே இருந்து எங்களுடைய பாஸ்டருக்கு இப்போ வயசாகிடுச்சு, ஒய்ஃபும் இறந்துட்டாங்க, தனியாக தான் இருக்கார். மற்றவங்க ஒரு வேளை இப்படி நினைக்கலாம், அவர் இன்னும் வருகை பற்றி நம்முடைய ஜீவியம் இன்னும் பரிசுத்தப்படணும் அப்படி இப்படி தான், அந்த மாதிரி தான் அவர் பேசிகிட்டே இருக்கார். அப்போ பேசின மாதிரி தான் இப்பயும் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நாங்கள் அங்கே இருந்தப்போ அந்த சர்ச் ரொம்ப சிறியதாகவும் மண் தர கூரை வேயப்பட்ட அப்படி தான் இருந்தது. ஆனால் நாங்கள் எல்லாம் சின்சியராக அங்கே போய் ஜெபிப்போம், ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிப்போம், தூதர்களை பார்ப்போம்.
பரிசுத்த ஆவியானவருடைய அக்னி அங்கே அதிகமாக கிரியை செஞ்சுட்டு இருந்தது. இப்போ வந்து பெரிய பெரிய கட்டடங்கள் ஆயிடுச்சு. அவர் இன்னும் அதே மாதிரி ஃபயராக பேசிகிட்டே தான் இருக்கார். பட் என்ன மாதிரி சின்சியரான சீக்கர்ஸ் அங்கே இருக்காங்களா அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். சிலர் வந்து கிழமை அப்படி தான் கத்திகிட்டே இருப்பான் கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் போயிட்டான்னா இந்த இவ்வளோ பெரிய சொத்து ஒரு வேளை நம்மளுக்கு ஆனாலும் ஆகும் அப்படின்னு நினைக்கலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ என்னுடைய சிக்னல் ப்ராசஸிங் அந்த மாதிரி இருந்துட்டாங்க. நினைக்கிறாங்களா இல்லையாங்கிறத கர்த்தர் அறிவார். ஸோ அவர் சொன்ன ஒரு காரியத்தை நான் இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோன் சிரசில் ஊற்றின அபிஷேக தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்ட்டு சங்கீதம் இருக்குது. சிறிய சங்கீதம் இருந்தாலும் அது இஸ்ரேல் மக்கள் வந்து அதை ஒவ்வொரு முறையும் அதை அவங்க ஹீப்ரூ லாங்குவேஜில் அதை பாடுவாங்களாம். அது நெட்டில் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது அந்த பாடல் கேட்கும்போது. தமிழ்லேயும் அந்த பாடல் இருக்குது. ஸோ நான் அடிக்கடி நான் கேட்குறது உண்டு. அந்த ஹீப்ரூ லாங்குவேஜில் பாஸ்டர் வந்து அதை சபையில் பாடுவாங்க. ஸோ இந்த சகோதர ஒருமனப்பாடு தான் நமக்குள்ள எப்பவுமே இருக்கிறதில்ல. நம்ம வீட்லேயும் வந்து யாரோ நம்முடைய பிரதர் இல்லை நம்முடைய சிஸ்டர் ஏதோ ஒன்று எந்த காலத்துலேயோ ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக அவங்க அழியணும் அப்படின்ட்டு நம்ம காலம் பூரா வெயிட் பண்ணி அவங்க அழியத பார்க்குறதுல நம்மளும் அழிஞ்சிடுறோம். இந்த மாதிரி தான் நம்ம லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ இதை தான் அவர் வலியுறுத்தி சொன்னார். பிரதர் அப்படி சொன்னார், அந்த காலத்தில் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருக்காக ஜெபிக்கிறதே இல்லை. அவர் செத்து போயிட்டாருன்னா அவருடைய சொத்தை நம்ம ஆட்டை போடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி மண் கரம் தான் நம்மளை வந்து முன்னேற விடாமல் தடுக்குது அப்படின்ட்டு என்னை நடத்தின ஒரு சிஸ்டர், ராதா சிஸ்டர், அவங்க சொல்லுவாங்க. மண் கரம் அது நம்மளை பாதிக்குது, உலகம் நம்மளை நம்ம பின்னாடி உருண்டு வருது அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அட்லாண்டா அப்படின்ட்டு ஒரு பெரிய ஓட்டப்பந்து வீராங்கனை இருந்தாலும் அவளை ஜெயிக்கிறதுக்காக ஒருத்தன் வந்தானா. என்ன இருந்தாலும் ஜெயிக்கவே முடியலையாம். பாதி வழியில் ஒரு தங்க பழத்தை அவள் எதிர்க்க உருட்டி விட்டானான். அவள் அதை எடுக்க போயிட்டாளாம். அதுக்குள்ளேயும் ஓடிட்டானா அவளை தாண்டி. ஆனாலும் அவள் திரும்பி வந்து அவனை ஜெயிச்சிட்டாளாம். திரும்ப திரும்ப அவன் அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி அவளை திசை திருப்பி விட்டுட்டு அவன் ஜெயிச்சிட்டானான். ஸோ இது நம்மளுக்கு எச்சரிக்கையாக இருக்குது. ஸோ பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் இச்சையடக்கமாக இருப்பார்கள் அப்படின்ட்டு இருக்குது. இது மாதிரி மண்ணான காரியங்களை நம்ம தேடி ஓடிட்டு இருந்தோம்னா நம்முடைய கர்த்தருடைய பாதையில் நம்ம ஜெயிப்பது கஷ்டமாக இருக்கும். இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.